ஹாய் கைஸ், நீங்கள் இப்போ ப்ரிவ்ல பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி உங்கள் இமேஜை வச்சு எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை வந்து இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்புட் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா இதில் தான் இருக்கும் அந்த பீட் மார்க்கு. இப்போ அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பீட் மார்க்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட் மார்க்கு இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜீரோவில் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ்ஸை வந்து டச் பண்ணி இங்கே மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீடியாவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு இமேஜை வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து இந்த பீட் மார்க்கில் அடுத்த பீட் மார்க் வரைக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஏரோவை டச் பண்ணிட்டு இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது பார்த்தீங்கன்னா இமேஜ் கட் ஆயிடும். இதே மாதிரி நீங்கள் ஒரு இமேஜாக வந்து ஒரு பீட் மார்க்லையும் வச்சு நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் வீடியோவே நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதில் வந்து ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை நான் டெலிட் பண்ணிட்டு நான் என்னோடய வீடியோவிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா லிங்க்கு எஃபெக்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா கீழே கலர் அண்டு ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இதில் ஒரு நான் நம்பர்லாம் போட்டு ஒரு ஸ்டார் மார்க் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மீடியா ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்கள் இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு இமேஜாக நீங்கள் வந்து நான் எப்படி கொடுத்துருக்கோம் அது மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எஃபெக்டோட உங்கள் இமேஜ் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் இருக்க ஒவ்வொரு இமேஜுக்குமே அதே மாதிரி நீங்கள் அந்த கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இந்த சாங்குக்கு உங்கள் இமேஜை வச்சு எடிட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன குவாலிட்டியில் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னு கேட்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அதை கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னாவே போதும், வீடியோ வந்து சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குன்னு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.